ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஷ்ஷுங்க. இதை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னடா ப்ரெட்டெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரெட்டை வச்சு தாங்க டிஷ்ஷு. ப்ரெட்டு, பால், அப்புறம் இதை அழகாக பிசைஞ்சிட்டு நம்ம இதை ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரணுங்க. இதாங்க நம்மளோட டாஸ்க்கு. இதை கரெக்டாக ஆடாகவும் இல்லாத அழகாக சாஃப்டாக பிசைச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாம் தாங்க செய்ய போகிறோம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செஞ்சோன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிடணுங்க. அந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு அதை ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட நோக்கமே. என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபுல்லாக இதை பிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு லைட்டாக என்ன பண்ணோன்னா, பால் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம அந்த ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரணுங்க. மாவு பதத்துக்கு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே குலோப் ஜாமுக்கு நம்ம அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக அழகாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக ஒரு 28 பீஸ் வந்ததுங்க. கரெக்டாக 28 பீஸ் வந்தது. ஒரு நார்மல் ப்ரெட் வாங்கி நாங்கள் இது பண்ணது. நிறைய பேர் இதில் கேட்குறாங்க. இதில் 2 மெத்தட் இருக்குங்க ப்ரெட்டில். ஸ்வீட் அண்ட் சால்ட், ஓகேங்களா? இதில் நம்ம எது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸ்வீட் தான் எடுக்கணும். சால்ட்டு ப்ரெட்டு எடுக்கவே கூடாது. நிறைய பேர் மாற்றி வாங்கிறீங்களான்னு தெரியல. அது செஞ்சுட்டு நல்லாவே வராது உங்களுக்கு. அந்த ஒரு டேஸ்ட்டே வராது. இப்போ நம்ம பால் ஊற்றிட்டு நல்லா பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில், ஓகேங்களா? இப்படி தான் வந்தது நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் பதத்துக்கு. நம்ம நார்மல் இதில் ஒரு இது ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை இதுவே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். உள்ளே ஒன்று வேகும், ஒன்று வேகாது. இதில் நிறைய கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நார்மல் ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாங்க, சரிங்களா? பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளேயும் வேகிற மாதிரி இருக்கும், வெளியே வெந்துடுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்து வரும். உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சிடணுங்க. இதை ஊற வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.